الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவின் இரண்டாவது வசனமாகிய அர் ரஹ்மான் ரஹீம் என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம். அர் ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு சொற்களும் அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த பெயர்கள். இதைவிட சிறந்த பெயர்கள் இல்லை என்ற அளவுக்குள்ள முக்கியமான பெயர்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பெயர்களையும், அர் ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பெயர்களையும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இடம்பெறச் செய்திருக்கிறார். இந்த இரண்டு பெயர்களையும் பிஸ்மில்லாவில் இடம்பெறச் செய்திருக்கிறார். பிஸ்மில்லா போது அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அர் ரஹ்மான் ரஹீம் என்றோம். அது மாதிரி சூரத்துல் பக்ராவில் அர் ரஹ்மான் ரஹீம், அது மாதிரி சூரத்துல் ஹஷரில் அர் ரஹ்மான் ரஹீம், இப்படி அநேக இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பெயர்களையும் முக்கிய விசேஷமாக குறிப்பிடுகின்றார். என்றால் அவ்வளோ முக்கியமான பெயர்களாக இருப்பதால், அல்லாஹ் விரும்புகின்ற பெயர்களாக இருப்பதனால அதை அதிகமாக இடம்பெறச் செய்திருக்கிறார். அதிகமாக நாங்கள் மொழியக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலையும் இதை ஓதக்கூடியவர்களாக, எங்களுடைய வேலை வெட்டிகளை செய்யும்போது பிஸ்மி சொல்லும்போது இந்த அர் ரஹ்மான் ரஹீம் என்ற சொல்லை, இரண்டு சொற்களையும் நாங்கள் பாவிக்கின்றோம். அவ்வளோ முக்கியத்துவம் இந்த ரெண்டு பெயர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான், குலிது உல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கின்ற போது அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் சொல்கிறான். அவ்வளோ முக்கியம். அப்போ இந்த அர் ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த இரண்டு பெயர்களையும் நாம் ஓதினால் அல்லது அழைத்தால், அல்லாஹ்வுடைய பெயராக சொல்லி அழைத்தால், அஸ்மாஉல் ஹுஸ்னா எல்லாத்தையும் சொல்லி அழைத்த நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸில் வருது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இப்போ இந்த அர் ரஹ்மான் ரஹீம் என்ற சொற்கள் இரண்டினுடைய பொருளை பார்ப்போம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளர், அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது. அர் ரஹீம் அவனுடைய அன்புக்கு அளவே கிடையாது, மிகவும் அன்பானவர். ரஹ்மான் எல்லையற்ற அருள் நிறைந்தவர், ரஹீம் எல்லையற்ற அன்பு நிறைந்தவர். அன்புக்கு தாய் என்று சொல்வார்கள். தாயை விட அல்லாஹ் பல நூறு மடங்கு இறக்கமுடையவனாக இருக்கிறான். அவை இந்த கருத்துப்படிக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே எல்லோருக்குமே அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். வேறுபாடின்றி சகலருக்கும் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, வசிஅத் ரஹ்மதி இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள் உலகத்திலே எல்லாத்துக்கும் சார்ந்திருக்கிறது. எப்படி என்றால், மனிதன், ஜின்கள், மலாய்க்காமார்கள், இன்னும் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் சார்ந்திருக்கிறது. மலை, மட்டைகள், மற்றது மரங்கள், செடிகள், மற்றது மிருகங்கள், பட்சிகள், எல்லா காவிரிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய அருள் சார்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறான். ஆகவே ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே இந்த படிக்கு அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அருள் செய்கிறான். சொன்னால் அங்கே தான் படைத்த படைப்பு என்று பார்க்கிறான். காவிர்களாயிருந்தாலும் தான் படைத்த படைப்பு என்று பார்க்கிறான். முஸ்லிம்களாயிருந்தாலும் தொழாதவர்களாயிருந்தாலும் அல்லது பாவங்களை செய்யக்கூடியவர்களாயிருந்தால் தான் படைத்த படைப்பு என்று பார்க்கிறான். பார்த்து தன்னுடைய அருளை விசாரித்திருக்கிறான், எல்லாத்துக்கும் சேரக்கூடியதாக. ஆக
இந்த அருளின்படிக்கு தான் உலகத்திலே காபிர்கள் பாவிகள் எல்லோரும் உண்ணுகின்றார்கள், குடிக்கின்றார்கள், ஒடுக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மட்டும்தான் இந்த உண்ணக்கூடிய தினக்கூடிய எல்லா அருளையும் பெற்றவர்களாக இல்லை, காவிர்களும் இந்த அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த அருளின் மூலமாக எல்லோரையும் ஆதரிக்கிறான். ஒரு படைப்பை அல்லாஹ் தஆலா படைத்தார், ஒரு கொசுவை அல்ல ஒரு ஈய அல்ல ஒன்றை, அதில் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, அவனுடைய அன்பு இருக்கிறது. ஏன்னா நாம் படைத்த படைப்பு என்று பார்க்கணும். காவிரையும் எவ்வளோ மாறுபாடு செஞ்சாலும் நாம் படைத்த படைப்பு என்று பார்க்குறோம். முஸ்லீம்களில் நாங்கள் எவ்வளோ தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், எல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஆனால் தொழாதவன், பாவங்களை செய்தவன், அவனும் தின்னுகின்றான், உடுக்கின்றான், குடிக்கின்றான், நல்லா இருக்கிறான். இதை பார்த்து விளங்காத மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியப்படுகிறார்கள். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வணங்குகிறோம், என்ன செய்கிறோம்? காவிர்கள் நல்லா இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் பாவிகள் கூட நல்லா இருக்கிறார்கள் என்று விஷயம் தெரியாமல், விளக்கம் இல்லாமல் ஆதங்கப்படுவது உண்டு. ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹ் தான் படைத்த படைப்பு எந்தொன்றை படைத்தாலும் அதிலே அன்பை வைத்திருக்கிறான், அதிலே தன்னுடைய அருளை வைத்திருக்கிறான், அதுக்கு இரக்கம் காட்டுகிறான். அந்த வகைத்தான் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் உதவி செய்கிறான். ஒரு ரஹ்மான் இந்த சொல்லுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன், நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவன் என்ற கருத்தும் இருக்கிறது. அவன் இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா உலகத்தில் எல்லோருக்கும் எல்லோருடையும் அன்பாக இருக்கிறான், இருக்கிறான். அப்போ நாங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை, முஸ்லீம்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் தந்திக்கிறான், காவிர்களுக்கு நிறைய குறித்துக்கிறான் என்ற ஆதங்கப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா உலகத்திலே அப்படித்தான் வைத்திருக்கிறான். உலகத்திலே எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவனாக வைத்திருக்கிறான். எப்படி என்றால், இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் மேலை நாடுகளில் உலகத்திலேயே பெரிய பணக்காரர்களாக மேலை நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள். சிலர் இருக்கிறார்கள், சகல வசதிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், ஒரு நிமிஷத்தில் கடலில் எத்தனை கப்பல் அவங்களுக்கு ஓடும், ஒரு நிமிஷத்தில் ஆகாயத்தில் எத்தனை விமானங்கள் பறக்கும். ஆனால் காஃபி அப்படி கொடுத்து வைக்கிறோம். இதெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய நியதி. இப்படி உலகத்தில் நான் படித்த எல்லாருக்கும் ஒன்று போல் கொடுப்பேன், நினைக்கிறவங்களும் கொடுப்பேன். ஆனால் இந்த நியதி மறுமையில் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை மறுமையில் இருக்காது. அப்போ இதை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறா, நீங்கள் ஏமாந்துவிட வேணாம். காபிர்களுக்கு நான் இப்படி கொடுத்துறேன், பாவிகளுக்கு கொடுக்குறேன் ஏமாந்து விடாம். வரா யகுர் நன்னக தகல்லுபில்லதீன கஃபரு ஃபில் பிலாத். உலகத்திலே பல நாடுகளிலே பல ஊர்களிலே காபிர்கள் செல்வச் செழிப்போடு வாழ்வதை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். மசாவும் கலீல். உங்களுக்கு ஆகிரத்தில் தலை இருக்கக்கூடிய சோபங்களை பார்க்கிற போது அது அற்பமானவையே. இந்த உலகத்தில் காபிருக்கு இப்படி இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறது, முஸ்லீம்களை பாவியலுக்கு இப்படி இப்படி கொடுத்திருக்கிறது அற்பமானவை. மறு உலகத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தில் வச்சுக்கிற இன்பங்களை பார்க்கறதுக்கு இதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடவுங்கள், உங்களுடைய அல்லாஹ் தஆலா நற்பாக்கியங்களை தருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது, அப்போ முஸ்லீம்கள் வழிபட்டு வணங்குறவர்களுக்கு என்ன நிலைமை? வக்கான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹ் மூமின்களோட மறுமையோட இறக்கமாக மிக மிக இறக்கமானவனாக இருப்பான். எப்படி என்றால், அந்த சுவர்க்கத்துக்கு அவங்களை நுழைச்சால் அதிலிருந்து வெளியேற்ற மாட்டான். அந்த சுவர்க்க இன்பங்களை அவங்களுக்கு குறைக்க மாட்டான். அவ்வளோ பெரிய இன்பங்களை சோபங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். ஏன்? இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு வணங்கி வழிபட்டு ஹலால் எல்லாம் ஹராம் எல்லாம் பேணி அந்த பக்குவமாக நடந்து கொண்டதுக்கு அங்கு பாக்கியமாக அந்த சுவர்க்கத்திலே இந்த உலகத்தில் இல்லாத இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். ஆக இது நியதி. அல்லாஹ் தஆலா உலகத்தில் ரஹ்மான் என்றால் பொருள் எல்லோருக்கும், நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்பவன், அருள் செய்பவன். அப்போ நல்ல பொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொடுப்பான். இதை பற்றி நாங்கள் அலட்டி கொள்ளக்கூடாது. மறுமையில் இந்த கஷ்டப்பட்டானே, இவ்வளோ மிகவும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தானே, இதற்கான பாக்கியங்கள் அது லட்சோப லட்சம் பெருமதியானதாக இருக்கும் அந்த மறுமை வாழ்விலே சொர்க்க இன்பத்திலே.
இவ்வாறு தான் இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள் இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ் தாலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், வரக்கத்து கர்ரம்னா பனி ஆதம, நான் இந்த உலகத்திலே ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தியிருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்றான். அது எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான், எத்தனையோ மிருகங்களை படைத்திருக்கிறான், கொடிய மிருகங்கள், சக்தி வாய்ந்த மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி இவைகளெல்லாம் படைத்திருக்கிறான். இந்த மிருகங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா இந்த மனிதனுக்கு ஒரு சிறப்பான சக்தியை, ஆட்சி அதிகாரத்தை, திறமையை கொடுக்காவிட்டால் அந்த மிருகங்கள் எல்லாம் இந்த மனிதன் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டு, இந்த மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிற மனிதனுக்கு சிறப்பு அம்சம், மனிதனுக்கு விசேஷமான கொடுத்திருக்கிறது. இந்த சிறப்பு அம்சம் மூலமாக இந்த மனிதன் அந்த கொடிய மிருகங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி விடுகிறான், தன்னுடைய அதிகாரத்தையும் கொண்டு விடுகிறான், அவைகளெல்லாம் கூட்டிலே போட்டு மூடி விடுகிறான். இவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து மேம்படுத்திக்கிறான். ஆகவே நாங்கள் மனிதனை உலகத்தில் மேம்படுத்திக்கிறோம் என்று சொல்றோம். இன்னொரு வசனத்தில் சொல்றான், வஜஅல்நாக்கும் ஹலாயிஃப ஃபில் அர்த், இந்த பூமியிலே நாங்கள் உங்களை பூமியின் பிரதிநிதியாக்குகிறோம், பரிபாலர்களாக ஆக்கிக்கிறோம், ஆட்சியாளர்களாக ஆக்கியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் உலகத்திலே அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரயாணம் செஞ்சு பார்த்தாலும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் பிரயாணம் செஞ்சு பார்த்தாலும் எங்கேயுமே மிருக கூட்டங்கள், இவ்வளவு சக்தி வாய்ந்த மிருகங்கள் ஆட்சி செய்வதை நாங்கள் காண முடியாது. எங்கு போனாலுமே, எந்த தீவுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு, எந்த பிரதேசத்துக்கு போனாலும் மனிதன் தான் அங்கே ஆட்சி செய்கிறதை நாங்கள் பார்க்கணும். ஆக மனிதனுக்கு இவ்வளவு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அல்லாஹ் தாலா உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான். ஒரு சிறப்பு படைப்பாக மனிதனை ஆக்கிய காரணமாகும். ஆகவே இந்த விதமான பாக்கியங்களை கொடுத்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சூரத்து தீனிலே சொல்றான், வலக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை நாங்கள் அழகிய படைப்பாக படைத்திருக்கிறோம். அழகிய படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் தோற்றத்தில் அழகாக படைத்திருக்கிறோம். வேறு எந்த ஒன்றையும் கொடுக்காத அழகு இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். வேற எந்த ஒன்றுக்கும் கொடுக்காத திறமையையும் ஆற்றலையும் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இதனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான், எவ்வளோ கெட்டித்தனமாக இந்த உலகத்திலே நடந்து கொள்கிறான். கப்பலை கட்டுகின்றான், கடலை ஒளித்திருக்கின்றான், விமானத்தை கட்டுகின்றான், அதிலே ஆகாயம் முழுவதும் சுற்றி திரிகிறான். இந்த விதமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். விலங்கினங்களை, பறவைகளை அறுத்து சாப்பிடுகிறான். இந்த விதமான திறமை, சக்திகளை, வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்தில். ஆகவே இதை மனிதன் உணர்ந்து அவனுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாஹ் தஆலா இங்கே எதிர்பார்க்கிறான். உலகத்திலே எவ்வளோ ஏராளமான நியமத்துகளை கொடுத்துக்கிறான். அதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ள அருட்கொடைகளுக்கு நினைவு வந்தால் அதை கணக்கு பண்ணிக்கொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆகவே நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் சொல்லிட்டு எத்தனோ விஷயங்களை சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு நான் இப்படி செய்திருக்கிறேன், வேறு எந்த ஒரு படைப்புக்கு நான் அப்படி செய்யலை என்றதை சொல்லி காட்டுறான். மனிதன் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி சொல்லிட்டு, நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் கேட்குற கேள்வி சொல்கிறது, அபரா ஐத்தும்மா அல்லது தஸ்ரபூன் அன்தும் அன்சல்துமூ அனல் முன்சினி அம் நஹ்னுல் முன்சிலூன், நீங்கள் குடிக்கிற தண்ணியை பார்க்க வேணாமா, அதை செஞ்சதை எப்படி செஞ்சான்றதை விடுங்க, அதை மேகத்திலிருந்து இறக்கி வைக்கிறது நீங்களா? ஆகவே இந்த விதமான எவ்வளோ நியமத்துகளை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு எந்த நன்றியும் இல்லாத முறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இதனால் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொன்னால், கலீலா மின் இபாதிய ஷுக்கூர், என்னுடைய அடியார்கள் நன்றி செலுத்துபவர்கள் மிகவுமே குறைவு. பாருங்கள், ஜும்மாவுக்கு பார்த்தா இடம் இல்லை, ஆனால் ஐங்கால தொழிலை பார்த்தா எத்தனை சஃப் இருக்கிறான். கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், எனக்கு நன்றி செலுத்துவது மிகவும் குறைவானவர்கள் தான். அதில் சொல்கிறான், கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் நன்றி மிகவும் அற்பமாகவே
செய்கிறீர்கள். ஏன்னா நன்றி உணர்வு மனிதன்கிட்ட இல்லை. இவ்வளோ பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், இதெல்லாம் மனிதனுக்கு இப்படி சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்ற உணர்வே மனிதனுக்கு கிடையாது. வளமை என்ற அடிப்படையில் தான் மனிதன் நடந்து கொண்டு போகிறான். ஆனால் சிந்திக்க வேண்டும், எங்களை இவ்வளவு சிறப்பு படைச்சானே, அவனுக்கு நாங்கள் என்ன நன்றியை செலுத்திக் கொள்கிறோம் என்றதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுடைய இந்த அருள்களை நாங்கள் நினைத்து என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள்களை நினைத்து பெருமிதம் அடைய வேண்டும், எங்களுக்கு செய்த அருள்களை நினைக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும், மஹபத் கொள்ள வேண்டும். அவன் அல்லாஹ்வை மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய பெயர்களையும் நேசிக்க வேண்டும். அவனுடைய பெயர்கள், அவனுடைய சிறப்பு பெயர்கள். அர் ரஹ்மான், சகலருக்கும் அருள் செய்யக்கூடியவன். உலகத்தில் எல்லாத்துக்கும், உலகத்தில் படைப்பு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறான், குடிக்க கொடுக்குறான், எல்லாம் மிருகங்களா பறவைகளா மனிதர்களா எல்லாருக்கும் கொடுக்குறான். அதில் மனிதனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இதற்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும், மஹபத் கொள்ள வேண்டும். அவனை நேசிக்கிறது மாத்திரமல்லாமல் அவனுடைய பெயர்களை நேசிக்க வேண்டும் என்று ஹதீஸில் வருது. பேர்ன்னு சொன்னால் லஃப்லுல் ஜலாலான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் என்ற பேர், இது வலுப்பத்துக்குரிய பேர். லஃப்லுல் ஜமால் என்று சொல்லக்கூடிய அர் ரஹ்மான் என்ற பேர், இது சிறப்பு, அல்லாஹ்வுடைய சிறப்பு பேர். அவை இந்த ரெண்டு பேரையும் நினைக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னான், பொலிதுல்லாஹ் அவைதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். அப்போ இந்த பெயர்களை சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்தால், ரஹ்மான் என்று அழைத்தால் முழு அஸ்மால் ஹுஸ்னாமை அழைத்ததற்கு சமம் என்று ஹதீஸில் வருது. ஆக இந்த பெயர்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இப்படி ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய பெயர்களை நேசித்திருக்கிறார், அதிகமாக நேசித்திருக்கிறார். ஆகவே அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு அமீராக அனுப்புகிறார்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாத யுத்தத்துக்கு சரியான பேர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பற்றிய யுத்தத்துக்கு கஸ்வான் பேர். ஆகவே இவரை அனுப்பிய போது இவர் அங்கு போய் அந்த யுத்த காலத்திலே மக்களுக்கு அந்த படைப்பிரிவுக்கு தொழுவிக்கிறார். தொழுவிக்கும் போது எந்த நாளுமே அந்த இரவு தொழுகையில் ஓதுறது குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த சூறாவைத்தான் முதலாவது ரக்காத்திலையும் ஓதார், ரெண்டாவது ரக்காத்திலையும் ஓதார், ஒவ்வொரு தொழுகையிலையுமே அதைத்தான் ஓதி கொண்டிருந்தார். அப்போ நபி அங்கே போன சஹாபாக்கள் கொஞ்சம் கோவிக்கிறாங்க அவரோட. என்னத்தை நீங்கள் வேற உங்களுக்கு சூரத்து ஒன்றும் பாடம் இல்லையா? ஒரே குல்வல்லா சூரத்தை தானே ஓதுறீங்க, மாற்றி வேற சூறாக்களும் ஓதுங்களே அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்கிறார், நான் இந்த குல்வல்லா சூரத்தை தான் ஓதுவேன், விருப்பமுண்டா என்னோட தொழுங்கோ, இல்லாட்டி வேற ஒரு ஆளை ஏற்படுத்துவோம், தொழுவிக்க ஏற்படுவோம். சரி. அப்போது அவங்க சொல்கிறாங்க எல்லாரும், நீங்கள் அழகிய குரல் உடையவர், நீங்கள் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீரா நியமிக்கப்பட்டவர், ஆகவே நீங்கள் தான் எங்களுக்கு தொழிக்கணும். அவரையே தொழிச்சார். பரவாயில்ல, நீங்கள் குல்வல்லா ஓதி தொழிங்கோ, அது பரவாயில்ல, நீங்கள் தான் தொழிக்கும் என்று மற்ற சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டாங்க. அப்போ முடிஞ்சு அப்படின்ட்டு இப்போ யுத்தம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோடனே எல்லாரும் முறையிடுறாங்க, யாரை சொல்லலாம், இவர் ஒரே இந்த போன நேரம் எல்லாம் குல்வல்லா தான் ஓதுறாரு, குல்வல்லா தானே ஓதுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு வேறு சூறாக பாடம் இல்லையா? இல்லை, பாடம் தான், ஆனால் நான் இந்த குல்வல்லா சூரத்தை மிகவும் விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன்? அது மட்டும், அந்த சூறாவை மட்டும் இல்லை, அதில் அல்லாஹ்வுடைய பேர்கள் இருக்கு. அல்லாஹ் குல் ஹுவல்லாஹ், அல்லாஹ் என்ற பேர், அஸ்ஸமத் என்ற பேர், அல் அஹத், இது குல்வல்லாஹ் அஹத் என்ற பேர், அதோட லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன், அல்லாஹ்வுடைய வஸ்ஃபுகள் சிஃபத்துகள் வருது. அல்லாஹ் பிள்ளைகளை பெருக்கவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நீராக உத்தரவும் இல்லை என்ற இதெல்லாம் வருது. ஆகவே இந்த காரணத்தால் நான் அதை உச்சமே விரும்புகிறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சான், ஹுப்புக்க ஈயாக அது கலக்கல் ஜன்னா, நீ இந்த சூரத்தை இவ்வளோ இந்த காரணங்களுக்காக, அல்லாஹ்வுடைய பேர்கள் வார இந்த காரணத்துக்காக நீங்கள் விரும்புவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வை நேசித்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பெயர்களை நேசித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்ன?
உலகத்திலேயே சுருக்கத்தை அவருக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி விட்டான். இப்படியாக அல்லாஹ்வுடைய அருள்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இந்த அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக அல்லாஹ்வுடைய பெயர்களை மொழியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா உலகத்திலே முதலாவது படைத்த படைப்பு அரசு. அரசு என்றால் சிம்மாசனம், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். இதைத்தான் முதலாக படைச்சுக்கிறான். அல்லாஹ் படைச்சி போட்டு அதுக்கு மேலே ஒரு புத்தகத்தை 100 வைக்கிறான். அதில் அல்லாஹ் எழுதிக்கிறான், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை முந்தி விட்டது. அப்படி இல்லாமல் கோபம் முந்தி இருந்தால் உலகமே அழியும். ஆகவே அங்கேயும் அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தன்னுடைய அருளை தான் நான் முற்படுத்துகிறேன் சொல்லலாம். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னிடம் 100 அருள்கள் இருக்கின்றன. இந்த 100 அருள்களிலையும் 99 நான் என்னிடம் வைத்துக்கொண்டேன். ஒன்றைத்தான் உலகத்துக்கு இறக்கி வைத்திருக்கிறேன். அந்த ஒரு அருளின் காரணமாகத்தான் உலகத்திலே ஒவ்வொன்றோடு பாசங்காட்டி நேசங்காட்டி வாழ்கின்றன, ஒன்றோடு ஒன்று அன்பு ஆதரவாக நடக்கின்றன. அந்த ஒரு அருளின் காரணமாக எப்படி தாய் தன்னுடைய குழந்தையை பாராட்டி சீராட்டி பால் ஊட்டி அன்பாக வளர்க்கிறார். இது அல்லாஹ் அந்த இறக்கி வைத்த ஒரு அருளில் மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு படைப்புகளுக்கும் இன்னொரு பிள்ளைகளுக்கும் ஆதரவு காட்டி அன்பாக அதில் வர கஷ்டங்களை சுமந்து கொண்டு அந்த தாயால் நான் இரக்கம் காட்டுகின்றார். அது மாதிரி தாய் தகப்பர்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டி வளர்க்கின்றார்கள். அந்த பிள்ளையை வளர்க்கும் போது உள்ள கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக் கொள்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய அந்த அருள் ஒன்றின் காரணமாக பிள்ளைகளும் தங்களுடைய தாய் தந்தையர்களை மதித்து அவர்களுடைய மதித்து அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தி வாழ்கிறார்கள். அது மாதிரி ஒரு ஆணை எங்கேயோ உள்ள ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த ஆண் அந்த மனைவிக்கு தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த சகோதரிகளை விட அந்த மனைவியோடு பாசம் காட்டுகின்றான். எங்கேயோ உள்ள ஒரு பெண்ணை எங்கேயோ உள்ள ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சுட்டா அந்த பெண் தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த சகோதரர்களை விடவும் அந்த கல்யாணம் முடித்தவருக்கு பாசம் காட்டுகின்றார். இதுவும் அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொன்னான், ஜஅல பைனகுமுல் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு இடையிலே பாசத்தையும் நேசத்தையும் நாங்கள் ஏற்படுத்தினோம் திருமணத்தின் மூலமாக. அப்படி அதுபோல ஒரு ஒரு தாய்க்குருவி என்ன செய்கிறது, காலையிலே எழுந்து அது நீண்ட தூரம் பயணித்து அந்த தீனி இறைகளை தேடிக்கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கின்றது. ஒரு மிருகங்கள் என்ன செய்கின்றன, அவைகளை தங்களுடைய குட்டிகள் நெறிந்து போகாமல் அதுக்கு நோய் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக வேண்டி கால்களை உயர்த்தி கொள்கின்றன. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக உலகத்தில் ஏற்படக்கூடிய பாசம் நேசம் அன்பு இவைகள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆகவே இந்த விதமாக உலகம் முழுவதுக்கும் வியாபித்திருக்கின்ற இந்த அன்பு அருளின் காரணமாகத்தான் இந்த உலகமே ஒரு சந்தோஷமாக அன்பு காட்டிக்கொண்டு நடக்கின்ற ஒரு நிலைமையை நான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்கிறான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த விதமான அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் அல்லாஹ் பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள்களை பற்றி சிந்தித்து நன்றி உணர்வோடு அல்லாஹ் வணங்க வேண்டும். அவனுக்காக கஷ்டப்பட வேண்டும். அவனுடைய வழிபாட்டிலே நாங்கள் கஷ்டத்தை நினைக்கக்கூடாது. ஆகவே இந்த மாதிரியாக நடந்து அல்லாஹ் மறுமையிலே மோமீன்களுக்காக வேண்டி காஃபிருக்கு நாங்கள் சொன்னோம், காஃபிருக்கு கூட கொடுக்குறான்னு சொல்லி, ஆனால் விசேடமாக மோமீன்களை அல்லாஹ் தஆலா மறக்கவில்லை. வகான பில் முஃமினீன ரஹீமா, அவன் மறுமையில் மோமீன்களோடு மிகவும் இரக்கமாக இருப்பான். அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தை நிரந்தரமாக்கி விடுவான். அதை அவங்களிலிருந்து வெளியேற்ற மாட்டான். சொர்க்கத்திலிருந்து அவங்களுக்கு சொர்க்கத்தை குறைச்சிட மாட்டான். அதை இந்த விதமாக உலகத்திலே கஷ்டப்பட்டு மார்க்கத்தை பேணி இந்த தொழுகைகளை கடமைகளை செஞ்சு வந்த அந்த நல்லடியார்களுக்கு சிறப்பு அம்சமாக
மறுமையிலே அல்லாஹ் தாலா அவர்களோடு அன்பாக இருப்பதாக அதை தனக்கு கடுமையாக்கி கொண்டதாகவும் சொல்றான். கதப அலர் நஃப்ஸி ரஹ்மா, தனக்கு இரக்கத்தை கடமையாக்கி கொண்டேன். நான் மூமின்களுக்கு இப்படியாக பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கிறேன். இங்கே உலகத்தை நீங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், காபிர்களை பார்க்க வேண்டாம், முஸ்லீம்களில் பாவிகள் தொழாதவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் திங்களை குடிக்கிறான் இதெல்லாம் பார்க்க வேண்டாம், இதையும் பற்றி பார்க்க வேண்டாம். நீங்கள் மறுமையை பற்றி யோசித்து நடந்து கொள்ளுங்கோ. மறுமைக்கு உங்களுக்கு தரக்கூடிய பாக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த சுகபோக உலக எந்த ஒரு இடத்திலையும் காண முடியாத சுகபோகங்களை மறுமையிலே அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொள்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள்களை நினைத்து அவனுக்கு நன்றி உடையவர்களாக வாழ்ந்து அந்த மாபெரும் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோரும் முயற்சிப்போமாக. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்து பெரிய உபகாரத்தை செய்த வேணும் என்று அல்லாஹ் தஆலா கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.